இன்னைக்கு நம்ம சிறகடிக்க ஆசை தொடரில் என்ன நடக்குது அப்படின்னா, அண்ணாமலை வந்து சொல்லிட்டு இருக்காரு, இப்படியெல்லாம் பேசிட்டே இருக்காதீங்க, எல்லாரும் போய் படுங்க, தூங்கணும்ல, காலையில் எல்லாரும் வேலைக்கு போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் எல்லாரும் ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே வந்து முத்து ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே மனோஜ் வந்து கதவு தட்டுறாங்க, சார்ஜர் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து கதவு தட்டிட்டு என்னோட பெட்டு பில்லோலாம் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. மறுபடியும் வந்து கதவு தட்டுறாங்க. உடனே முத்துக்கு வந்து கோவம் வந்துடுது. உடனே மனோஜோட திங்ஸையும் ரோகிணியோட திங்ஸையும் எல்லாத்தையும் எடுத்து போட்டு இந்தா எல்லாத்தையும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறமா விஜயா வந்து வெளியே வராங்க, தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வராங்க. அப்போ வந்து மனோஜ் கிட்ட இருந்துட்டு இதெல்லாம் வந்து மீனா செய்கிற வேலை தான், அவள் கீ கொடுக்கறனால தான் இவனெல்லாம் இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கான், அவங்ககிட்ட எதுக்குடா நீ வாயை கொடுத்துட்ருக்கா, போய் படு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா மனோஜ் ரோகிணி படுக்கிறதுக்கு போகிறாங்க. மனோஜ் இருந்துட்டு ரோகிணிகிட்ட இந்த மாதிரி நீ பெரிய இடத்துல வளர்ந்த பொண்ணு, ஆனால் உன்னை வந்து நானும் கஷ்டப்படுத்துகிறேன், என்னாலையும் நீ வந்து கஷ்டப்படுற, இந்த மாதிரியெல்லாம் படுக்கிற, இந்த மாதிரியெல்லாம் நீ எப்படி இருப்ப அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. உடனே ரோகிணி இருந்துட்டு பரவாயில்ல விடு மனோஜ், இதுக்கு நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ் இருந்துட்டு நம்ம வந்து நம்ம ஷாப்பை ஆரம்பித்ததுக்கப்புறமா அதை வந்து நல்லா டெவலப் பண்ணி அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃப்ளாட்டு இல்லாட்டி ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்து வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. உடனே ரோகிணி இருந்துட்டு இது கூட நல்ல ஐடியா தான், பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போய் படுத்துறாங்க. அதுக்கப்புறமா முத்து வந்து கட்டலில் வந்து படுக்கிறதுக்கு போகிறாரு. அப்போ வந்து மீனா வந்து கீழே பாய போடுறாங்க. ஏன் மீனா கீழே படுக்கிற அப்படின்னு கேட்கவும், இல்லை இல்லை இது வந்து நமக்கு வந்து பஸ் ஓரத்தில் ஒரு ஜன்னல் சீட்டு கிடைச்ச மாதிரி தான், பஸ்ஸில் வந்து ஒரு ஜன்னல் சீட்டு கிடைச்சா எப்படி வந்து நம்ம போய் உட்காருவோமோ அது மாதிரி தான் இதுவும், 1 வீக்குக்கு தானே, அதுக்கப்புறம் எப்போ போல் நம்ம வந்து வெளியே தானே போய் படுக்கணும், அதுக்கு எதுக்கு அங்கே படுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பாயில் படுத்தாதான் தூக்கம் வரும், அதனால் நான் கீழேயே படுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. உடனே முத்துவும் கீழேயே படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு கீழேயே படுத்துக்கிறாங்க. ரோகிணி மனோஜும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ரோகிணி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த வாரம் மட்டும் நீ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, அடுத்த வாரம் இந்த மாதிரி நடக்காது, கண்டிப்பாக இது வந்து ஏதோ ஒரு மாற்றம் ஆகும் அப்படிங்கிறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு எப்படி சொல்கிற அப்படின்னு கேட்கவும், கண்டிப்பாக அடுத்த வாரம் ஸ்ருதி வந்து வெளியே படுக்க சொல்லுவாங்க, அப்போ வெளியே வந்து அவள் வந்து ரொம்ப வசதியாகவே வாழ்ந்தவ, அதனால் கண்டிப்பாக நம்மளை மாதிரிலாம் அவள் அட்ஜஸ்ட் பண்ணிக்க மாட்டா, கண்டிப்பாக அதில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு படுத்துறாங்க. ஆனால் மனோஜுக்கு வந்து தூக்கமே வரல, அங்கே இங்கே பேண்டு படுத்துகிட்டே இருக்காங்க. அப்புறம் டைத் எடுத்து பார்க்குறாரு, மணி வந்து 6:30 இருக்குது. அப்போ வந்து விஜயா வந்து வெளியே வந்து கதவை நீக்கிறாங்க. அப்போ வந்து அம்மான்னு கூப்பிட்டுட்டு அவங்ககிட்ட பேச போகிறாங்க மனோஜ். விஜயாட்ட வந்து இந்த மாதிரி நான் வந்து நைட்டெல்லாம் தூங்கவே இல்லை, இங்கே வந்து படுத்துருக்கிறது ஒரு பிளாட்ஃபார்மில் படுத்துக்க மாதிரி இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி மனோஜ் வந்து குறை சொல்லிகிட்டே இருக்காரு. உடனே விஜயா இருந்துட்டு அப்போ நானும் அப்பாவும் ஒரு தடவை இங்கே தானே படுத்திருந்தோம், அப்போல்லாம் உனக்கு எதுவும் தோணலையா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மனோஜ் வந்துட்டு நீங்கள் படுத்திருந்தீங்கம்மா, இருந்தாலும் நீங்கள் காலையில் தூங்கிக்கலாம், நைட்டு தூங்காட்டியும், நான் அந்த மாதிரியா, நான் வந்து பிஸ்னஸ் ஆரம்பிக்க போகிறேன், நான் வந்து இந்த மாதிரி டயர்டாக போய் இருந்தேன்னா எப்படி அந்த ஷாப்பில் வரவங்களாம் என்னை இது பண்ணுவாங்க, அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப க்ரியேட்டிவாலாம் யோசிக்கணும், அதில் வந்து நிறைய இது இருக்குது, நான் இப்படி இருந்தேன்னா எப்படிம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து விஜயா இருந்துட்டு சரிடா எனக்கு எல்லாமே புரியுது, நான் என்ன பண்ணுறது, இந்த மாதிரி பாட்டி வந்தவங்க வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டாங்க, நம்ம அது மாதிரி தானே கேட்டு நடக்கணும், அப்பாவும் இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு, நான் என்ன பண்ண முடியும், எப்படியாவது ஒரு வாரம் பொறுத்துக்கோ, அதுக்கப்புறமா கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. மனோஜ் இருந்துட்டு எனக்கு தெரியாதுமா, ஒரு வாரம் தான், நீ ஏதாவது ஒன்று பண்ணு, இல்லாட்டி என்னால் வந்து இங்கே தூங்கவே முடியல, கண்டிப்பாக டெய்லி என்னால் தூங்கவே முடியாது, இங்கே அந்தளவுக்கு ஹீட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு சரிடா நீ போய் பிஸ்னஸ் இதை பாரு, நீ எதுக்கு இதே யோசிச்சுட்டு இருக்கிற அப்படின்ட்டு அனுப்பிவிட்டுறாங்க. அதுக்கப்புறமா வந்து அண்ணாமலை எல்லாரும் வந்து சாப்பிட்றதுக்காக உட்காந்துருக்காங்க. எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து தூங்கிட்டு இருக்காரு. உடனே முத்து இருந்துட்டு அண்ணாமலை கூப்பிட்டு என்னப்பா இவன் சாப்பிட்றதுக்கு முன்னாடி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இருக்கா அப்படிங்கிறாங்க. உடனே வந்து மனோஜ் கூப்பிட்றாங்க, எந்திரிக்கவே இல்லை. உடனே ரோகிணி வந்து எழுப்புறாங்க. எழுப்புனோடனே உடனே மனோஜ் அவசரமாக எந்திரிச்சு ஃப்ரிட்ஜ் வேணுமா, ஏசி வேணுமா, ஃபேன் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே ரவி இருந்துட்டு என்னடா வீட்டுக்குள்ளேயே வியாபாரம் பண்ணிட்டு இருக்க, உடனே வந்து இங்கேயே வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சிரிக்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து உட்காந்துட்டு என்னப்பா பண்ணுறது, நைட்டெல்லாம் தூக்கமே இல்லை, அதனால தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து முத்து இருந்துட்டு எல்லாரும் வந்து உழைக்கணும்டா, உடம்ப கொஞ்சமாவது அசைக்கணும், அசைக்காமல் அப்படியே இருந்து சும்மாவே இருந்தீங்கன்னா அப்படிதான் தூக்கமே வராது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து ரோகிணி வந்து சொல்கிறாரு முத்து இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, ரோகிணி வந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை செய்கிறாங்க பார்லரில், அதனால அவங்க படுத்தோடனே தூங்கிட்டாங்க, நீ எப்படிதான் உனக்கு தூக்கம் வரும் அசையாமையே இருந்தீனா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து வந்துடுறாங்க. விஜயா என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் வந்து நாளையிலேருந்து வந்து ஷோரூம் வந்து ஓப்பன் பண்ண போகிறாள்ல, அங்கே போகும்போது இந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நல்லா இருக்குமா, நல்லா தூங்கி எழுந்திருந்தா தான் நல்லாயிருக்கும், இப்படி ரூமையே இது பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு நானாக சொன்னேன், ஒரு வாரம் வெளியே ஒரு வாரம் உள்ள அப்படி தானே இருக்க சொல்லியிருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்த்தோன்னா இவ்வளோ நாள் வந்து முத்து மீனா வெளியே தானே படுத்திருந்தாங்க, அவங்களுக்கு அப்படி தானே இருந்திருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை இருந்துட்டு கடையை ஓப்பன் பண்ணுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன எப்படி ஓப்பன் பண்ணலான்னு இருக்கீங்க அப்படின்லாம் கேட்டுட்ருக்காங்க.
எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மனோஜ் வந்து இந்த மாதிரி செலிபிரிட்டியை வந்து கூப்பிடலான்னு இருக்கோம். இந்த மாதிரி வந்து அவங்கள கூப்பிட்டு கடை ஓப்பன் பண்ணால் தான் அது ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ப்ரமோட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை வந்துட்டு அது எதுக்குடா அப்படியெல்லாம் கூப்பிடணும், அவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்க வேண்டியது இல்லையா, அவங்கள கூட்டு ஓப்பன் பண்ணுறதுனால மட்டும் நம்மளோட வந்து பிஸ்னஸ் வந்து பெரிய லெவலுக்கு போகாது அப்படிங்கிறாங்க. உடனே மீனா வந்துட்டு அவங்களுக்கெல்லாம் காசு தரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், உடனே ஸ்ருதி இருந்துட்டு அவங்க பாப்புலாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து காசு தரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மனோஜ் இருந்துட்டு 1லேருந்து 2 lakhs வரைக்கும் வந்து பே பண்ணோம்னா போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்து ஷாக் ஆயிடுறாரு. எதுக்கு இவ்வளோ வந்து உங்கள் மாமனார் வந்து ஜெயிலில் இருந்தாலும் நீ முன்னேறணுங்கிறக்காக உனக்கு அமௌண்ட் அனுப்பி வச்சிருக்காரு, அப்படி இருக்கிற காசை நீ எதுக்கு இந்த மாதிரி வீணடிக்கிற, அதுக்கு எதுக்கு அவங்க அந்த மாதிரி ஒரு செலிபிரிட்டியெல்லாம் கூப்பிட்டு ஓப்பன் பண்ணுற, ஒரு ரிப்பன் கட் பண்ணுறதுக்காக நம்ம 2 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணணுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே வந்து விஜயா வந்து ரொம்பவே சேடாக இருக்காங்க. என்னடா நம்மளை வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா ரவி இருந்துட்டு இந்த மாதிரியெல்லாம் ஓப்பன் பண்ணுவாங்கப்பா, கண்டிப்பாக இதுவும் நடக்கும், இருந்தாலும் நம்ம வந்து முன்னேறதுக்காக வந்து ஒரு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் யாரை கூட்டிகிட்டு வந்து ஓப்பன் பண்ணாலும் நம்மளுக்குன்னு ஒரு இது இருக்குது இல்லையா, நம்ம இதுலேருந்து ஓப்பன் பண்ணாலே அது வந்து நேர்மையாக இருந்தாலும் இது பண்ணாலே வந்து அது முன்னேறிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே ரோகிணி இருந்துட்டு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணாதான் அங்கிள் அது வந்து பெரிய லெவலில் வந்து ரீச் ஆகும், எல்லாருக்கும் தெரிய வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனா இருந்துட்டு அப்படி பார்த்தோம்னா பிஸ்னஸ்லேயே வந்து நல்லா வந்து பெரிய ஆளாக நல்லா இதில் வந்து சக்ஸஸ் ஆனவங்களாக கூப்பிட்டு ஓப்பன் பண்ணால் நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு இது கூட நல்ல ஐடியாவே இருக்குது, அந்த மாதிரி கூப்பிட்டா கூட நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ரோகிணி இருந்துட்டு மீனா அது நீங்கள் நினைக்கிற மாதிரி ஷாப் கிடையாது, இந்த மாதிரி ஷாப் வச்சுருக்கிறவங்க எல்லாருமே வந்து எங்களை காம்படிட்டராக தான் பார்ப்பாங்க, அந்த மாதிரி யாரும் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கெல்லாம் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறக்கெல்லாம் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ரோகிணி சொல்கிறாங்க. முத்து இருந்துட்டு இந்த மாதிரி வந்து நீ அம்மா அப்பா வச்சு ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லாட்டி உன் ஒய்ஃப் கூட இருக்காங்க, ஒய்ஃப் வச்சு கூட கட் பண்ணி வைக்கலாம், அப்படி பண்ணி வச்சா தானே உன் கடை நல்லா இருக்கும், அவங்களும் நல்லா இருக்குன்னு வாழ்த்துவாங்க. இந்த மாதிரி யாரையோ ஒரு நடிகை கொண்டாந்து நீ இந்த மாதிரி பாப்புலர் ஆகணும்ன்ட்டு கட் பண்ண வச்சின்னா அவங்க என்ன நினைப்பாங்க, அமௌண்ட் வந்துச்சா, அமௌண்ட் கொடுப்பாங்களா, இதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருப்பாங்க, உன்னை பற்றியா யோசிப்பாங்க, உன்னை நல்லா இருந்தா வாழ்த்துவாங்க, ஏன்டா இந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிற அப்படிங்கிறாங்க. மனோஜ் வந்துட்டு நான் பாப்புலர் ஆகணும்டா, அதுக்காகத்தான் இந்த மாதிரி பண்ணுறேன், உனக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு நீ பாப்புலர் ஆகணும் அப்படின்னா பார்லர் அம்மாவை கழட்டி விட்டுட்டு வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கோ, நடிகையாக பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ, அப்போ வந்து நீ லைஃப் லாங் வந்து பாப்புலராகவே இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து மனோஜ் வந்து கோவப்படுறாரு, ஏன்டா இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. முத்து இருந்துட்டு கம்முன்னு இருங்கன்னு சொல்லவும் வந்து மனோஜ் வந்து அவங்க அம்மாட்ட கேட்குறாரு, அம்மா நீங்கள் என்னமா நினைக்கிறீங்க, நீங்கள் ஏன் அமைதியாக இருக்கீங்க, எதுவுமே பேசல அப்படின்ட்டு. உடனே விஜயா இருந்துட்டு உங்களோட விருப்பம்டா, இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு இந்த மாதிரி வந்து உங்கள் அம்மா ஓப்பன் பண்ணாதான் வந்து நீ நல்லா இருப்ப, உனக்கு வந்து நல்லா பிளெஸ்ஸிங் பண்ணுவா, நீ எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்க, இது வரைக்கும் எத்தனையோ மேலே தப்பு பண்ணியிருக்கிற, ஆனாலும் உங்கள் அம்மா மட்டும்தான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணி நின்றுட்டே இருக்கா, அதனால உங்கள் அம்மா வச்சு நீ ஓப்பன் பண்ணுறது தான் நல்லது, கரெக்டு அப்படின்னு சொல்கிறாரு. உடனே முத்து இருந்துட்டு ஆமாண்டா அதுதான் நல்ல ஐடியாவும் கூட அப்படின்னு சொல்லவும் ரவியும் அதையே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா அண்ணாமலை இருந்துட்டு நீ உங்கள் அம்மா வச்சு ஓப்பன் பண்ணினா தான் அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்தாலே நீ வந்து நல்லா இருப்படா, அதனால நீ இதே பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு இந்த மாதிரி வந்து நீ முதல்லையே வந்து காசு இது பண்ணிவிட்டு வந்து உன் மேலே கெட்ட பேர் இருக்குது, அதே மாதிரி மறுபடியும் பண்ணி நீ அதே கெட்ட பேர் எடுத்துடாத, அதனால இனிமேலாவது இந்த மாதிரி பண்ணாத இரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறமா முத்து இருந்துட்டு அதான்டா அப்பாவே சொல்லிட்டாருல்ல, அம்மாவையே வச்சு ஓப்பன் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. ரோகிணி இருந்துட்டு திடீர்னு ஆமாத்த நீங்கள் ஓப்பன் பண்ணுறதா கரெக்டாக இருக்கும் ஆண்டி அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே முத்து இருந்துட்டு இது என்ன அண்டர் பெல்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி கோவம் வந்துடுது, இல்லை நான் ஆல்ரெடி வந்து அத்தை தான் வச்சு ஓப்பன் பண்ணலான்னு இருந்தேன், மனோஜ் தான் இந்த மாதிரி சொன்னார் அப்படின்னு சொல்லவும் மனோஜ் வந்துட்டு நம்ம தானே ரோகிணி பேசி வச்சு பேசினோம், இப்போ என்ன திடீர்னு இப்படிங்கிற அப்படின்னு சொல்ல வராங்க. உடனே ரோகிணி வந்துட்டு கம்முன்னு மனோஜ் நம்ம வந்து ஆன்ட்டியை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே மனோஜுக்கு விருப்பமே இல்லை, இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஓ சரி அப்போ அம்மா வச்சு ஓப்பன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு இப்போ பாரு அம்மா முகத்தை எவ்வளோ பிரகாசமாக இருக்குதுன்ட்டு அப்படின்னு காட்டுறாங்க. அதுக்கப்புறமா முத்து வந்துட்டு அவங்க அம்மாவை பார்க்குறாங்க. அதோடு இன்றைக்கி எபிசோட் முடிஞ்சது. நன்றி.